ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நேஜின் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லா குழம்பு பொரியலுக்கும் போடக்கூடிய திருநெல்வேலி ஸ்டைல் மல்லித்தூள் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. இந்த மல்லித்தூளோட ஹீரோவே வந்துட்டு மல்லியும் கருவேப்பிலையும் தாங்க. இது கூட வந்துட்டு ஜீரகம், சோம்பு, கடுகு, அரிசியெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோங்க. அது எந்தெந்த ரேஷியோவில் கரெக்டாக போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ வரமல்லி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ நீங்கள் மொத்தமாக அரைக்கும் போது நீங்கள் வறுத்துட்ருக்க முடியாது. ஏன்னா கம்மியாக அரைச்சிங்கன்னா பரவாயில்ல, வறுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக அரைக்கும் போது உங்களால் வறுக்க முடியாதுங்க, கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே நல்லா வெயில் அடிச்சுது இப்போது. அதனால் நான் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு கண்டினியூஸாக இதை காய வச்சு எடுத்திருக்கேங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க. மல்லி வந்து இப்படி உடச்சா உடையணும், அந்த அளவுக்கு இருக்கணுங்க காஞ்சு. அதே மாதிரி தாங்க கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணால் பொடிஞ்சு போகணும், அந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்கணும். 1/2 கிலோ வரமல்லிக்கு 200 கிராம் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை வந்து இதுக்கு கம்மியாகவும் எடுத்துக்கலாம், இதுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 100 கிராம் ஆச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வரமல்லி கூட 200 கிராம் கடுகு எடுத்திருக்கேங்க. இது கப் அளவுக்கு சொல்லணும்னா 1/4 கப் வருதுங்க. அது கூட 75 கிராம் சோம்பு, 75 கிராம் சீரகங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வருது. கூட 1/4 கப் அரிசிங்க. நீங்கள் 1/4 கப்புக்கு மேலே எடுக்க வேண்டாம். என்ன தான் 1/2 கிலோவுக்கு அரைச்சாலும் கம்மி அரிசியே போதுங்க. இல்லைன்னா நீங்கள் குழம்புக்கெல்லாம் போடும்போது குழம்பு ரொம்ப வளவலன்னு ஆயிருங்க. அதனால் 1/4 கப் அரிசி போதும். வரமல்லியும் கடுகையும் நல்லா காய வச்சுட்டோங்க. இப்போ இது எல்லாமே வறுத்து தான் வந்துட்டு நம்ம அரைக்க கொடுக்க போகிறோம். கொஞ்சம் மிதமான சூடில் வச்சு வறுத்து எடுங்க. ஃபஸ்ட்டு கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக மாறணும், கருப்பு கலரில் இல்லாமல். இப்படி மாறினதுக்கப்புறம் பொடியிற சத்தம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுங்க. நல்லா கம்மியானதுக்கப்புறம் கடுகு எடுத்துடலாம். கடுகு வந்து நல்லா பொடிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். அரிசி வறுத்து எடுத்துக்கலாங்க. அரிசி வந்து நல்லா பஃப்னு மாறும், ஒயிட் கலரில் நல்லா பஃப் ஆகும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவே நல்லா டபுள் மடங்கு வந்துடுங்க. நம்ம போட்ட அரிசியை விட டபுள் மடங்கு வந்துடும். நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். சோம்பு வறுத்துக்கலாங்க. சோம்பு ஜீரகத்துக்குலாம் ரொம்ப டைம் ஆகாதுங்க. சட்டுன்னு இது வந்துட்டு நல்லா வறுபட்டுரும். நல்லா வாசமாக இருக்குங்க. இது வறுக்கும் போதே உங்களுக்கு வீடே அவ்வளோ மனமாக இருக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. அடுத்து ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதே மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ஜீரகம், சோம்பு, கடுகு, அரிசி, இது எல்லாத்தையுமே இந்த மல்லி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மில்லில் தாங்க கொடுத்து அரைக்க போகிறேன். ஏன்னா இது வந்துட்டு வீட்டில் அரைக்க முடியாது, நிறைய இருக்குது. நான் அதனால் மில்லில் கொடுத்து அரைக்க போகிறேங்க. மொத்தம் இப்போது 1/2 கிலோ நம்ம வந்துட்டு மல்லி மற்ற ஜாமானும் இதெல்லாம் போட்டனால கிட்டத்தட்ட இதுவே 3/4 1 கிலோ பக்கம் வந்துடுங்க உங்களுக்கு பொடி. மஞ்சள் வேணும்னா இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் மஞ்சள் தனியாக தான் எப்போவுமே குழம்புக்கு போடுவேன். உங்களுக்கு வேணும் இது கூடயே மஞ்சள் இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இது அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை அரைச்சி வாங்கியாச்சுங்க. எனக்கு இது கிட்டத்தட்ட 1 கிலோ வந்திருக்கு. மில்லில் அரைச்சனால எனக்கு நல்லா மையாக அரைப்பட்டுருச்சுங்க. அரைச்சி வாங்கிட்டு வந்த உடனேயே இது ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. நல்ல ஒரு பெரிய இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இல்லை பெரிய தட்டில் வச்சு ஒரு நாள் அப்படியே காய வச்சுருங்க. அது நல்லா சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் குழம்பு, பொரியல், கிரேவி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கொத்தமல்லியை விட இப்போ 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா இது 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இதில் மற்ற ஸ்பைசஸும் இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.